ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யாயன். அப்பனே, நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஆங்கிற பெரியவாள்னு எல்லாரும் அவரை கூப்பிடுவா. அவர் பேரு ஸ்ரீ கல்யாணராம பாகவதர். ஆத்மார்த்தமா ஸ்ரீமத் பாகவதத்தை பிரவசனம் செய்வார். பெரியவாளோட அன்பு மதிப்பு எல்லாம் அவர் கிடைச்சிருக்கு. ரொம்ப எளிமையானவர். பெரியவா உத்தரவு போட்டிருக்கார், வருஷம் கோகிலாஷ்டமி அன்னைக்கு பெரியவாள் சன்னதியில் பாகவத சப்தாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது மாதிரி அவர் ஒவ்வொரு வருஷமும் கோகிலாஷ்டமி அன்னைக்கு வந்துடுவார். பாகவத சப்தாகம் நடந்து பண்ணி கொடுத்துட்டு போவார். அதே மாதிரி ஒரு வருஷம் பாகவத சப்தாகம் நடந்துட்டுருக்கு. அப்போ மகா பெரியவாளும் பக்கத்தில் உட்காந்து உபன்யாசம் கேட்டுருக்கார். அந்த நேரம் பார்த்து ஒரு தம்பதி, அவரோட மனைவி வீல் சேரில் உட்காந்துட்டுருக்கா. தரிசனத்துக்கு வந்தா. பெரியவாளை உடனடியாக தரிசனம் பண்ணணும், எங்களோட குறைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். முடியாது, பெரியவா உபன்யாசம் முடிகிற வரைக்கும் வெளியில் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறா. தம்பதிகளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுத்து. ஆனால் பகவான் விடுவரா? தானாகவே எழுந்திருந்து வெளியில் வந்தார். அவளை பார்த்தார், விசாரித்தார் என்னவர்னு. என்னாச்சு என்னன்னு. என்னோட மனைவி 2 காலும் சுவாதீனம் இல்லாமல் போயிடுத்து. நிறைய வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், எதுக்கும் பலனே இல்லை அப்படின்னு சொல்கிறார். பெரியவா தான் கருணை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். கருணாமூர்த்தி கண்ணால் கடாட்சம் கொடுக்குறார். ஓ ஆம்பையால எப்பவும் அச்சுதானந்த கோவிந்தா அப்படிங்கிற ஜபத்தை செய்ய சொல்லும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு அனுப்பிச்சுட்டார். பிரசாதம் கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் ஆச்சு. அந்த தம்பதிகள் திருவல்லிக்கேணிக்கு வந்திருந்தா. அங்கே சந்நியாசம் பிட்டின்ட்டு அந்த ஆங்கரை சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவரும் வந்திருந்தார். பெரியவாளை உத்தரவுப்படி ஆம்படையா விடாமல் ஞாபகமாக செஞ்சுன்னு வந்தா. ஒரு நாள் விடிய காலம்பரை அதிசயமாக தானாகவே சமையல் ரூமுக்கு போய் காஃபி போட்டுன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுத்து. உனக்கு எப்படி கால் சரியாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவள் தானே நடந்த அதிசயத்தை அவளே அப்போ தான் உணர்றா. அதுக்கு மேலே அதிசயமாக தங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? புத்திரபாகியமும் கிடைச்சிது அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வெடிச்சார். அதை கேட்ட பாகவதரும் பெரியவாளோட தவ வலிமையும் அருள் தெருத்தையும் நினைச்சு உருகி போட்டார் அவரும். அடுத்தது காஞ்சிபுரம் பக்கத்தில் கிழம்பி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. வயல் வரப்பில் நடந்து தான் போகணும். அந்த வழியாக பெரியவா போயின்னு இருக்கார். கூடவே ஊவே அண்ணங்காச்சாரியாரும் போயின்னு இருக்கார். அவர் வைணவ சம்பிரதாயங்களை தவறாமல் அனுஷ்டிப்பர். பெரியவா கிட்டக்க இமாலய அளவு பக்தி. வரப்பு மேலே தடுமாறி 2 பேரும் நடந்து போகிறா. அப்போ அண்ணங்காச்சாரியார் சுவாமிகளை ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். பெரியவா நின்றுட்டா. வரப்பை ஒட்டி வாய்க்காலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சின்னதாக ஒரு வாய்க்கால் ஓடின்னு இருக்கு. 2 கையாலையும் அந்த தண்ணை எடுத்து பெரியவா பாதத்தில் விட்டார் அண்ணங்காச்சாரியார். பெரியவா அசையாமல் நின்றுட்டு இருந்தா. பெரியவாளோட பாத தீர்த்தத்தை தன் தலையிலையும் தெளிச்சுட்டார். கொஞ்சம் குடிச்சார். இது பிரத்யக்ஷம நாராயணனோட பாத தீர்த்தம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நான் தன்யவான் ஆயிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கோ, உங்களை தாமதப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னார். மனசார சொன்னார். அவர் எப்பவும் பெரியவாளோட 2 பாதத்தையும் பிடிச்சுன்னு தான் நமஸ்காரம் பண்ணுவார். அவரோட பிறந்த நாளுக்கு மடத்திலிருந்து 1 மூட்டை அரிசியும் 16 வேஷ்டியும் அனுப்புறது வழக்கம், பெரியவாளோட வழக்கம் அது. இப்படி விளம்பரப்படுத்தாமல் பக்தி செலுத்துறவா லோகத்தில் கோடி பேர் இருக்கா. நன்றி, வணக்கம்.